அஜித் சார் ஃபேன்ஸாக நீங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்கும். ஏன்னா அப்கமிங்கில் என்னென்ன படங்கள்லாம் வந்து அஜித் சார் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். என்னடா சொல்கிறேன், இப்போ தான் வந்து விடாமுயற்சி இந்த படத்தோட ஷூட் வந்து போயிட்டுருக்கே, ஆல்ரெடி ஒரு சில ஃபோட்டோக்கள்லாம் இன்டர்நெட்டில் வைரல் ஆனிச்சு, அதெல்லாம் பார்த்து பயங்கரமாக சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறது புரியுது. பட் இருந்தாலும் விடாமுயற்சிக்கு அப்புறம் என்னென்ன படங்கள்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான். விடாமுயற்சி இந்த படம் வந்து ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருந்தது. அதுக்கப்புறம் அஜித் அவர்களும் ஒரு சில டூர்லாம் வந்துட்டு போயிட்டு வந்தார். அதுக்கப்புறம் மகிழ் திருமேனி உள்ள டேரக்டராக உள்ளே வரப்போ இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக ஒத்து போய் இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஷெடியூல் ஆஃப் ஷூட் வந்து முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஷெடியூல் ஆஃப் ஷூட் வந்து போயிட்டுருக்கு. ஒரு சில காரணங்களால் கொஞ்சம் லைட்டாக பிரேக்கும் வந்து எடுத்து திருப்பி வந்துட்டு ஷூட் வந்துட்டு போக போகிறாங்க. இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இதுக்கப்புறம் அஜித் சார் வந்துட்டு என்ன படம் வந்துட்டு பண்ண போகிறாருன்னா AK63, அது வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அவரோட தான் வந்து பண்ண போகிறாரு. இப்போ லேட்டஸ்ட்டாக மார்க் ஆண்டனி அந்த படம் வந்து வந்துச்சு. மார்க் ஆண்டனி படம் ஒரு கமர்ஷியலாகவும் ஃபினான்ஷியலாகவும் பயங்கரமாக வந்துட்டு விஷால் சாரோட கெரியர்லேயே ஒரு ஹிட் கொடுத்த படமாக இருந்துச்சு. ஆதிக் ரவிச்சந்திரன் அவரோட கெரியரில் இந்த AAAக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த படம் பயங்கரமாக வந்து பேசப்பட்டுச்சு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ ஆதிக் ரவிச்சந்திரனோட தான் அவர் வந்து படம் பண்ணார். அதுக்கடுத்து AK64 வந்துட்டு யார் கூட பண்ண போகிறாரு அப்படின்னா அதுதான் ஒரு சூப்பரான பயங்கரமான ஒரு அப்டேட்டாக இருக்க போகுது. அது யாருன்னா வெற்றிமாறன் அவரோட சேர்ந்து தான் AK64 வந்துட்டு பண்ண போகிறார். ஆல்ரெடி வந்து வெற்றிமாறன் பயங்கரமாக பிஸியாக இருக்கார். ஸோ விடுதலை பார்ட் 2 அது வந்துட்டு இருக்குது. அப்புறம் வந்துட்டு வாடிவாசல் இருக்குது. இந்த படங்கள் முடித்ததுக்கு அப்புறம் அஜித் சாரோட சேர்ந்து ஜாயின் பண்ணி ஒரு படம் வந்து பண்ண போகிறார். வெற்றிமாறன் டைரக்ஷன் அப்படின்னாலே நம்ம அது வந்து ஒரு தனி ஸ்டைல் ஆஃப் ஒரு பேட்டர்ன் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அதே மாதிரி அஜித் சாரோட ஸ்டைல்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தனி ஸ்டைல் ஆஃப் பேட்டர்ன். ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி ஒரு ஸ்டோரி வந்து டெவலப் பண்ணி அதை வந்து மக்கள்கிட்ட கொடுக்க வராங்கன்றப்போ அது எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாதிரி இருக்குது. ஸோ அது பயங்கரமான ஒரு அஜித் சாரோட கெரியர்லேயே ஒரு சூப்பரான ஒரு படமாக இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு தான் அஜித் சார் வேறு லெவலில் இன்னொரு டேரக்டரோட படம் பண்ண போகிறார். அவர் யாருன்னா பிரசாந்த் நீல். KGF இந்த படத்தோட டேரக்டர் பிரசாந்த் நீல் வந்துட்டு தான் அடுத்த படம் வந்து AK65 அஜித் சாரோட வந்துட்டு பண்ண போகிறார். என்னடா வரிசையாக வந்து ஆதிக் ரவிச்சந்திரன், அதுக்கப்புறம் வெற்றிமாறன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிரசாந்த் நீல் வரார். ஆமாம், இவர் வந்து பார்த்திங்கன்னா பிரசாந்த் நீல் இப்போ வந்து NTR வந்து படம் பண்ணிகிட்டு இருக்காரு. NTRோட முடித்ததுக்கப்புறம் அடுத்து வந்து KGF3 வந்து இருக்குது. KGF3 முடித்ததுக்கப்புறம் இவரும் வந்து அஜித் சாரும் இந்த படங்கள்லாம் முடித்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி AK65 பிரசாந்த் நீல் அவர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்து பண்ண போகிறாரு. வரிசையாக இத்தனை டேரக்டர்களோட படங்கள் இருந்தாலும் எனக்கு வந்து ஃபேவரட்டாக வெற்றிமாறன் சாரோட சேர்ந்து என்ன படம் வந்து பண்ண போகிறாரு, அது எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கேன். நீங்கள் எந்த படத்துக்காக காத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.